மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யாருன்னா இசிஐஎல். அது என்னடா இசிஐஎல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அட்டாமிக் எனர்ஜி நிறுவனம்ங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனம். இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ரோல்? ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோடு. என்ன படிச்சிருக்கணும்? பிஇஓ பிடெக்கோ படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது போக இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ அப்படின்றது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ரோலுக்கு பிடெக் முடிச்சிருக்கணுன்றாங்க. 60% மார்க் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, ஆனால் சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பானா கிடையாது. ஐடிஐ முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேலைக்கு உங்களுக்கு வருஷத்தில் 40,000 மாதம் கிடைக்கும். 2வது வருஷத்தில் 45,000 கிடைக்கும். 3வது வருஷத்தில் 50,000 கிடைக்கும். 4வது வருஷத்தில் 55,000 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மாதந்தோறும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டப்பார்னு விழும். சரிங்களா? லம்சம் அமௌண்ட்டு ஒரு டைமாக ஒரு வருஷத்துக்குமே உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. சரிங்களா? டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுமே பிடெக் வந்து படித்தவங்களுக்கு இருக்குங்க. அட்லீஸ்ட் 60% மார்க் வாங்கியிருக்கணும். பிடெக்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 25,000 மாத சம்பளம் வருஷத்தில், 28,000 மாத சம்பளம் 2வது வருஷத்தில், 31,000 மாத சம்பளம் 3rd and 4th இயரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வேலைக்கு டிப்ளமோ படிச்சிருக்கணுங்க. 60% மார்க் வாங்கியிருந்தால் போதும்ன்றது சொல்கிறாங்க. இது போக 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 30 வயதுக்குள்ளே இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? கன்சால்டேட்டாக மாதம் உங்களுக்கு 25,506 மாதம் டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சம்பளமாக கிடச்சிரும். அடுத்த வாய்ப்பு சீனியர் ஆர்டிசன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, ஜூனியர் ஆர்டிசன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஐடிஐ படித்து முடித்தாலே போதும்ன்றது தான் எதிர்பார்ப்பு. சீனியர் ஆர்டிசனுக்கு 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது எதிர்பார்க்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. 23,368 மாதம் உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். இதே ஜூனியர் ஆர்டிசன்னா நீங்கள் 1 இயர் நீங்கள் வந்து வேலை பார்த்தா போதுங்க. ஓகேங்களா? ஸோ வயது 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 23,218 உங்களுக்கு மாதம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூபிடிக்குமே 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? இதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ 10th சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாக்கின் இன்டர்வியூ எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்னையில் 16ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்கங்க. 16/10/2025. ஓகேங்களா? எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இசிஐஎல் ஜோனல் ஆஃபீஸர், எக்கனாமிஸ்ட் ஹவுஸ், போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் 3148, S15, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, குவாலிஃபிகேஷனுக்கு ஓகே, நீங்கள் பிடெக்கு வாங்கின மார்க்கு தான் பேசப்படும். தனியாக இங்கே எக்ஸாம்னு எதுவும் கண்டக்ட் பண்ணல. நீங்கள் வாங்கின மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுங்க. கரெக்டாக வென்யூக்கு 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். படிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு போங்க. ஆல் த பெஸ்ட் மக்களே.